சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா.
ரிஷப ராசியாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கார். 2 தேதிகளுக்கெல்லாம் அவர் 5ஆம் பாவத்திலே மாறிவிடுகிறார். 5ஆம் பாவத்திலே சுக்கிரன் மாறி அவர் 7ஆம் பார்வையாக 11லே இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனியை பார்க்கிறார். அது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை கொடுக்கும். சில ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோக்கியதையை உங்களுக்கு நல்ல ஒரு அம்சத்தை உருவாக்கும். வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க, அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், படிக்க போகணும், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவங்க கணவருடன் அல்லது மனைவியுடன் சேர்ந்து நான் வெளிநாட்டில் ஜீவிதமா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த ஒரு கனவு இருக்கு, அது சார்ந்த ஒரு நகர்வு இருக்கு, அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதற்கு சாதகமான மாசம். கண்டிப்பா வெளிநாடு செல்வதற்கு ஒரு யோக பலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான், 10லே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு அற்புதமான பலனை தருகிறார். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக நல்ல ஒரு அம்சத்தை உங்களுக்கு உருவாக்குறார். வெளிநாடுகள் போகக்கூடியது, அதே மாதிரி தமிழ்நாடு அல்லாமல் பிற மாநிலங்களுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்றது, அல்லது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றது, அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக வெளி மாநிலத்துக்கோ எதுக்கோ போயிட்டு வரக்கூடியது, அதன் மூலமாக நல்ல உங்களுக்கு ஒரு அனுபவம், நல்ல ஒரு தேஜஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பை ரிஷபராசிக்காரங்களுக்கு உருவாகுது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்தில் செல்கிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே செல்வது தேவையற்ற செலவுகளை குறைக்கும், வருமானத்தை பெருக்கும், செலவை குறைக்கும். செலவே இல்லாம போயிடுவானா அப்படி கிடையாது, செலவு இருக்கிற செலவு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த தேவையற்ற செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதாவது மாதம் மாதம் தேவையில்லாம ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்கிறது, எதுக்காவது ஒன்று சரியில்லாத ஒரு விசேஷத்தை நீங்க போராடிட்டு அதை பற்றி மறுபடியும் அதுக்காக செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் மாறும். தேவையற்ற செலவுகள் எதுவோ அது எல்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். அது மாதிரி இந்த மாதம் அற்புதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகள்னா சுப செலவு இருக்காதுன்னு அர்த்தம் ஆயிடாது. சுபமான செலவுகள் அது என்ன கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய குடும்பத்திலே யாருக்காவது பொண்ணு கிடைக்காம இருக்கு, அல்லது மாப்பிள்ளை கிடைக்காமல் இருக்கு, உங்களுடைய தம்பிக்கோ அல்லது உங்களுடைய அண்ணனுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்க பையனுக்கோ அல்லது உங்க பெண்ணுக்கோ அவங்க யாராவது வயசுக்கு வரணும்னா வயசுக்கு வர்றது, கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்காங்கன்னா குழந்தை வர்றது, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயத்தை நல்ல பலனை ஏற்படுத்தும். எதனால திருப்படியும் சொல்றேன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் செல்கிறார். குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் செல்வது, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே போடுவது குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லதை கொடுக்கும். உங்களாலே பல நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகளிலே 3ஆம் இடத்திலே உங்களுடைய 3க்கு உடைய சந்திர பகவானும் உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று சேர்கிறார்கள். குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர், அது 3ஆம் பாவத்திலே சேர்கிறது. இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு என்னங்க செய்யும் ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நல்ல மனசு தைரியத்தை கொடுக்கும், மனசு புத்துணர்ச்சியை கொடுக்கும், திடீர் மாற்றம், அதிர்ஷ்டம் கொடுக்கும். எப்பெல்லாம் 3ஆம் பாவம் வலிமையாகுதோ அப்பெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு நபருக்கு. அது மாதிரி அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால ரிஷப ராசிக்காரங்க முக்கியமா இந்த மாதத்துல செய்ய வேண்டியது சிவபெருமானை கும்பிடுங்க. ஆகஸ்ட் 10 திங்கக்கிழமை, ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரியாயுதம் திரிஜென்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அவருக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.